உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். காஃபி குடிச்சிட்டு அங்கேயே நெஞ்சு புடிச்சிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. டாக்டர், இவர் எங்க மாப்பிள்ள. ஹலோ டாக்டர். ஹலோ. இப்போ எப்படி இருக்காரு? நேத்து மைல்டு அட்டாக் வந்தப்பவே இங்க வந்தாங்க. அட்மிட் ஆகி ஆபரேஷன் பண்ணா சரியாகும்னு சொன்னேன். 6 மாசம் கழிச்சு பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு மேஜர் அட்டாக் வந்துருச்சு. இதையே நேத்தே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நேத்தே ஆப்ரேட் பண்ணிருக்கலாம்ல. தீபாக்கு நகை வாங்கி போடுற பணத்தை வச்சு ஆபரேஷன் பண்ணிடலான்னு நேத்தே நான் சொன்ன மாப்பிள்ள. நகை வாங்குறதா முக்கியம், ஆபரேஷன் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. டாக்டர், பேஷண்ட் பேச ஆரம்பிச்சிட்டாரு. மாப்பிள்ளன்னு புலம்புறாரு. என்னதான் பார்க்கணுன்றாரு. நான் போய் பார்க்கலாமா? போய் பாருங்க. தேங்க்யூ. டாக்டர், நாங்களும் போய் பார்க்கலாமா? இல்ல வேண்டாமா, நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க, அவர் பார்த்துட்டு வரட்டும். மாப்பிள்ள, நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, அப்படியே இருங்க. இல்ல மாப்பிள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாலும் பரவாயில்ல, தீபா கிட்ட மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. தீபா இன்னைக்கு பாட்டு பாடணும். ஊர்க்காரவங்க எல்லாரும் தீபாவை பத்தி தப்பா பேசி அசிங்கப்படுத்தி இருக்காங்க. தீபா சினிமாவில் பாடி பேரெடுத்து அவங்க மூஞ்சில கரிய பூசணும். எங்க ஊருக்காரவங்க தீபாவுடைய பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க பண்ண காரியத்துக்காக வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு தீபா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் மாப்பிள்ள. அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். நீங்க அப்படிலாம் பேசாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. மாப்பிள்ள, எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அது தீபாவால தாங்க முடியாது. பாடுறத விட்டுட்டு என்ன பார்க்க வந்துருவா. இப்பதான் அவளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னால் அது வீணா போயிடக்கூடாது. என்ன நடந்தாலும் இன்னைக்கு ரெக்கார்டிங் நடந்தே ஆகணும். அவ பாடியே ஆகணும். மாமா இருங்க மாமா, ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, நான் டாக்டர் கூப்பிடுறேன். பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஓகே டாக்டர். டாக்டர், அவர் பிரீத் பண்ண கஷ்டப்படுறாரு, என்னன்னு பாருங்க. கொஞ்சம் இருங்க, நான் பார்க்கறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.